ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் தொடர்ச்சி. 10வது ஸ்ரீ பிரம்மஸ்தவத்தின் இறுதியில் வரும் வினா பதில்களிலும் அது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரம்மம் மறுபிறவி எடுத்த கிருஷ்ணரில் உள்ளது. அது போலவே வழக்கமான முரசு மூலம் உணரப்படுவது போல நீயே இயற்கைக்கு அப்பாற்பட்ட நேரடி இறைவன், வெறும் அனுபவத்தின் ஆனந்தத்தின் வடிவம், எல்லா அறிவுகளையும் காண்பவன் என்பது அறியப்படுகிறது. இது சாஸ்திரங்களில் உள்ளது போல ஆனந்தமே பிரம்மத்தின் வடிவம். அதனால்தான் அது சத்தியத்திற்கும் ஆனந்தத்திற்கும் இடையிலான போராட்டத்தின் வடிவம் என்று நிரூபிக்கப்படும் பொழுது அந்த போராட்டமே ஆன்மா என்றும் அந்த ஆன்மாவே போராட்டம் என்றும் நிரூபிக்கப்படுகிறது. மேலும் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறியபடி அவருக்கு ஒரு உயிருள்ள ஜீவனை போன்ற உடல் இல்லை என்பதும் நிரூபிக்கப்படுகிறது. பிரபஞ்சத்தின் நலனுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எல்லா ஆத்மாக்களும் ஆன்மாவாக அறிந்து கொள்ளவும் அது இங்கே உடலெடுத்தவர் போல தனது மாயா சக்தியால் தோன்றுகிறார். இருப்பினும் இதன் பொருள் என்னவென்றால் அவருடைய படரும் உடல் கருணை மற்றும் பிறரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பெருமையிலும் கருணையிலும் மாயை என்கிறார் விஸ்வ பிரகாசர். இதுவும் அதுவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவமாக பூரணம் அடையும் பொழுதும் இரு லீலைகளிலும் மூழ்கி இருக்கும் போதும் சில சமயங்களில் விழிகளின் அதிபதியாகவும் சில சமயங்களில் கோவிந்தனாகவும் காணப்படுவது அதன் இயல்பாகும். 12ஆம் அவதாரத்தில் தேரோட்டி கூறியது போல, ஓ கிருஷ்ண பகவானே, கிருஷ்ண பகவானின் நண்பனே, காளை, உணர்ச்சி, புதையல், தானியம், தவம், வம்சம், முக்தியின் ஈர்ப்பு ஆகியவற்றின் நண்பனே, கோவிந்தனே, இடையர் பெண்களின் பாடல்களையும் பிரஜத்தின் சேவகர்களையும் புனித தலங்களையும் கேட்டவனே, என் சேவகர்களை காப்பாயாக. இதுவரை அதனால்தான் சுய விருப்ப வடிவ நாடகம் கோவிந்தன் எனும் கருவியின் தனித்துவத்தில் கோவிந்த தன்மையே சுய வழிபாடாக சேர்க்கிறது. மேலே இங்கே புகழப்படுவது போல சிந்தாமணி பிரகாச யாசு கல்ப விருக்ஷ விருதேஷு முதலியன 10ஆம் ஸ்ரீயில் பகவான் ஸ்ரீ கோவிந்தனின் அபிஷேகத்தின் தொடக்கத்தில் நீ பிரபஞ்சத்தின் அதிபதியான இந்திரன் அல்ல என்ற நறுமணமிக்க சொற்றொடர் அவர் அனைத்திற்கும் அதிபதியாக இருப்பதால் அவர் அனைத்திற்கும் வேண்டும். இவ்வாறு கோ சூக்தத்தில் கூறப்பட்டுள்ளது. பசுக்களிலிருந்து யாகங்கள் செய்யப்படுகின்றன. பசுக்களிலிருந்து தேவர்கள் தோன்றியுள்ளனர். பசுக்களால் வேதங்கள் விழுங்கப்படுகின்றன. வேதங்களின் 6 படிகளால் இதுவரை அந்த பசுக்கள் பரம கோலத்திலிருந்து இறங்கி தேவேந்திரன் என்றும் வெப்பத்தில் பிரம்மதேவர் தனது சொந்த வழிபாட்டை வெளிப்படுத்தி உள்ளார் என்றும் வைத்துக்கொள்வோம். சூரபு மரத்தின் அடியில் எப்பொழுதும் மருதர்களுடன் அமர்ந்திருக்கும் உண்மையான பேரின்பத்தின் வடிவமான கோவிந்தனை நான் மகிழ்விக்கிறேன். மேலும் அந்த பிரார்த்தனை பெறப்படுகிறது. நௌமித்யதே அபூர்வபூஷே ததிதம்பராய முதலியன கௌதம தந்திரத்தில் கோபி இயற்கை என்ற 10 எழுத்து மந்திரத்தின் பொருளின் முடிவில் கூறப்பட்டுள்ளபடி பரிபூரண தெய்வீகமான கோவிந்தன் மற்றும் பிற சொற்களின் பொருளும் அதுவே ஆகும். ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் தொடர்ச்சியின் 6ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.